வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா RJ45 LAN வயர் எப்படி கிரிம்பிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் தமிழ் வித் பிரதீப். ஒரு கேபிளை கிரிம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைன்னா, நெட்வொர்க் கேபிள் டெஸ்டர் வேணும், CAT6 கேபிள் ஒரு 2 மீட்டர்ஸ் வேணும். அதை டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ப்ளஸ் நெட்வொர்க் கிரிம்பர் வேணும், நெட்வொர்க் கேபிள் கிரிம் பண்ணுற நைஃப் அது வேணும், ப்ளஸ் கேபிள் கனெக்டர்ஸ் வேணும். இது எல்லாமே வச்சுக்கிட்டு தான் நம்ம கிரிம்பிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்துட்டு இந்த சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ஷன் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போது அதுக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்டர்நெட் சிம்பிள் வந்து நோ இன்டர்நெட் சிம்பிள் உங்களுக்கு வார்னிங் காட்டும். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு கேபிள் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு காட்டுறேன். லேன் வயர் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா லேன் கனெக்ஷனோட லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதை வச்சு கனெக்ஷன் நமக்கு வருதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து இன்டர்நெட் சிம்பிள் லோடாக காட்டும். அதை ரவுண்ட் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன், கனெக்டட்னு வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். நான் இப்போ புதுசாக ஒரு வயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வயர் உங்களுக்கு பெட்டர்னு தோணுதோ அந்த வயர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா CAT6 பிராண்ட் வயரு, இல்லைனா D-Link. இது ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு உங்களுக்கு முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரிம்பர் டூல் கேட்டிருந்தேன், ப்ளஸ் கிரிம்பிங் நைஃப். இது ரெண்டுமே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு நான் வயர் எடுத்துக்கிட்டு கிரிம்பிங் நைஃபில் லைட்டாக ஜஸ்ட் அந்த நமக்கு 3 ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன திக்னஸ்க்கு நம்ம வயர் கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வச்சு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா போதும், மேலே இருக்கிற ஸ்லீவ் மட்டும் நம்ம தனியாக எடுக்கும். ஸ்லீவை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா 4 கலர், அதாவது 2 கலர்ஸாக 4 பேர் இருக்கும். அதில் நமக்கு அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து கட் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் வந்து தேவை கிடையாது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் வித் த்ரெட் ரெண்டுமே இருக்கும். அதை ரெண்டுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கும் ப்ளஸ் வித் த்ரெட் இருக்குங்க, ரெண்டுமே நீங்கள் வேணுன்னா கிரிம்பர் டூலை வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நைஃபில் சிசர் இல்லை நைஃப் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு கட் பண்ணிக்க முடியும். கிரிம்பர் டூல்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஸ்லீவ் எடுக்கிறது செப்பரேட்டாக 2 நைஃப் இருக்கும். நீங்கள் அதிலே ஸ்லீவ் எடுக்க முடியும், இல்லை செப்பரேட்டாக ஸ்லீவ் நைஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு ஸ்லீவ் எடுக்கலாம். இப்போ அந்த ஸ்லீவ் எடுத்த பீஸ் நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா வச்சுக்க நம்ம இண்டிவிஜுவலாக என்ன பண்ணோம்னாக்கா ஒவ்வொரு வயரையும் கையில் எடுத்துகிட்டு த்ரெட்டை ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பிரிச்சுட்டு கையில் ஸ்ட்ரைட் பண்ணணும். பட் நமக்கு இந்த ஸ்லீவ் இருந்தாக்கா அதிலே நீங்கள் ரைட்டு 2-3 டைம் ரொட்டேட் பண்ணோம்னாலே இண்டிவிஜுவல் வயராக செப்பரேட்டாக பிரிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வயர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ஷனாக மாறிடும். நீங்கள் ஒவ்வொரு வயருமே கலர் வைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ப்ளூ ஒயிட்டு, க்ரீன் ஒயிட்டு, கிரே ஒயிட்டு, உங்களுக்கு ரெட் ஆரஞ்சு ஒயிட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் வயர் ஒவ்வொன்றா அந்த ஸ்லீவ் வச்சு ஸ்ட்ரைட் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்காங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரிம்பிங் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் பண்ணோம்னா வயர் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ப்ராப்பரான லைன் உங்களுக்கு கிடைக்காது. கிரிம்பிங் நைஃப்பில் நம்ம ஸ்லீவ் எடுக்கிறப்போ ஓவர் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணின வயரை உள்ளே இருக்கிற சின்ன வயர்ஸ் வந்து கட் ஆகிடும். இன்கேஸ் ஒரு வயர் கட் ஆனாலும் நம்ம திரும்ப புதுசாக ரீக்ரிம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிரிம்பிங் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இன்னொரு டைம் என்னால் ஒரு 2 டைம் ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனில் இல்லைங்க. வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த கிரிம்பிங் டூல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா 250 உங்களுக்கு 5000 வரைக்குமே கிரிம்பிங் டூல்ஸ் இருக்குது. அது டூல்ஸ் வித் பிராண்டை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் ஆகும். நமக்கு வந்து 250 rupees to 300 rupees இருக்கிற கிரிம்பிங் டூலே பெட்டர். அதை வச்சே நம்ம கிரிம்பிங் பண்ண முடியும். எல்லா வரையும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஆக்கினதுக்கப்புறம் கிரிம்பர் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒரு 1 inchக்கு நமக்கு கேபிள் இருந்தால் போதும், பேலன்ஸ் இருக்கிறதால நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த 1 inches இருந்தாலே கேபிள் கனெக்டருக்குள்ளே உள்ளே போயிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் அமைச்சுன்னு பாருங்கள். எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் வச்சுட்டு நமக்கு தேவையில்லாத சைஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது 1 inch தான். ஸ்லீவுக்கு வெளியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 1 inch வயர் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அடுத்தது உங்களுக்கு வயரும் கட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு கலர் கோடிங்கும் எனக்கு தெரியல. எனக்கு ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு RJ45 வயரிங் டயக்ராம்னு போட்டாலே போதும், உங்களுக்கு இந்த இமேஜஸ் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இமேஜஸ் சைடில் போட்டிருக்கேன். அதிலே கலர் கோடோட உங்களுக்கு கிடச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒயிட் ஆரஞ்சு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் என்ன லைன் அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன கலர் கோடு போடணுன்றது கூகுளில் இருக்குது. நீங்கள் அதை பேஸ் பண்ணி போடலாம். நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும் இன்கேஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்டர் எடுத்துக்கிட்டு சேம் கலர் கோடு பார்த்த மாதிரியே அங்கே என்ன கலர் கோடு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் லைனஸ் பண்ணணும், அதே கலர் கோடில் வயரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கனெக்டருக்குள்ளே நம்ம ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணணும்.
இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் கேபிள் வந்து எண்டு, அதாவது இந்த கேபிள் கார்னர் வரைக்கும் டச் ஆகிருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பி வரைக்கும் டச் ஆயிருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ஸ்லீவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் எடுத்ததும் நம்ம ஒயர் கட் பண்ணதுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ், அதாவது கேப் இல்லாமல் கரெக்டாக அது வரைக்கும் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக க்ளீனாக இருக்கும். நம்ம கேப் விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒயர் ஒரு பக்கம் ஆடுற மாதிரி இருக்கும். நிறைய டைம் என்ன பண்ணணும், ப்ளக் அதை கழட்டி போடுறப்போ ஒயர் வந்து லூஸ் ஆகிடும், இல்லை ஒயர் உள்ள கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் உங்களுக்கு கலர் கோட் வந்து இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க கனெக்டரில். அதுக்கப்புறமா கிரிம்பர் வச்சுக்கிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வந்து ஒயர் இன்செர்ட் பண்ணலாம். இதை 3 பின் கொடுத்துருப்பாங்க, 5, 6 பின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மல் ரெகுலர் சென்டரில் இருக்கிறது தான் ரெகுலர் பின், அதுவும் நம்ம டிஃபால்ட்டாக சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிப்னு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். அந்த சவுண்ட் வந்தாலே போதும் கேபிள் கிரிம்பிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வேணால் இன்னொரு டைமில் ப்ரெஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேபிள் உடஞ்சிடும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் சிஸ்டம் ஒயர் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் பக்கம் தான் டேமேஜ் ஆயிருந்தது. அதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கேபிளையும் எடுத்துக்கிட்டு ஒரு கேபிள் வந்து பெரிய டெஸ்டர், அதாவது கேபிள் டெஸ்டர் இருக்கு இல்லையா, பெரிய டெஸ்டர் உள்ளதுலையும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மினி சின்னதாக ஒன்று இருக்கும், 2 லூப் கொடுத்துருப்பாங்க. மெயின் இந்த கேபிள்லேருந்து சின்ன லூப் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கேபிள் டெஸ்டரில் லைன் வந்து 1 2 3 4 5 6 இப்படி லைனாக 1 2 3 4 5 6 வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டான டயக்ராம் படி தான் கிரிம்பிங் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் ஒன்று விட்டுட்டு பிளிங்காக வேறு லைனில் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா அது வந்து ப்ராப்பரான கனெக்ஷன் கிடையாது, அப்படின்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது கேபிள் டெஸ்ட் பண்ணியாச்சு, கேபிள் கண்டிஷன் ஓகே, அதாவது கேபிள் வந்து டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போது டேரெக்டாக சிஸ்டம்லேயே போட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு ஒயர் வந்து ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு, 2வது ஒயர் வந்து சிபியூவில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமோட இன்டர்நெட் சிம்பிள்கிட்ட ஐடென்டிஃபைன்னு வந்திருக்கு, அதாவது கேபிள் இன்சர்ட் பண்ண உடனே ஐடென்டிஃபைன்னு வந்திருக்கும், நோ இன்டர்நெட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடுச்சு, அதாவது கனெக்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சிஸ்டம் சிம்பிள் வந்து கிளியராக இருக்குன்னா இன்டர்நெட் ஓகே, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்டர்நெட் வருதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணால் ஜஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்றது நான் செக் பண்ணுறேன். fast.com போட்டுட்டு நம்மளோட இன்டர்நெட் கேபிள் அதை வச்சு நம்ம எவ்வளோ ஸ்பீடு கெப்பாசிட்டின்றது செக் பண்ணிக்க முடியும். நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் குரோமில் போய்ட்டு fast.com லிங்கில் செக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் வந்து 160 Mbps/s அவ்வளோ ஸ்பீடில் வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.